அனைவருக்கும் வணக்கம். ஆன்லைன் நஸ்தோ திருச்சி டிவி, எளிமை யதார்த்தம் கலந்த ஜோதிடம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன், திருச்சி மேட்டுப்பாளையத்திலிருந்து பயனுள்ள வீடியோக்களை தினசரி போட்டுட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா தர்ம கர்மாதிபதி யோகம் 12 லக்னங்களுக்கும் எந்தெந்த கிரகத்தால ஏற்படுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த தர்ம கர்மாதிபதி யோகம்னா என்னன்ட்டு ஒரு சின்ன அவுட்லைன் கொடுத்துறேன். நம்ம சம்பாதிக்கக்கூடிய ஒரு பணத்தில் ஒரு பகுதியை எடுத்து தர்மத்துக்காகவும் தெய்வ காரியங்களுக்காகவும் நம்ம அந்த கோயில் திருப்பணிகளுக்காகவும் நம்ம கொடுக்குறோம் பார்த்தீங்களா, இதுதான் இந்த தர்ம கர்மாதிபதி யோகம். நம்மளுடைய வருமானத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கறது இந்த யோகத்தை குறிக்கும். சரி, இந்த யோகம் 12 லக்னத்துக்கு எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. மேச லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி குரு பகவானும் சனி பகவானும். குருவும் சனியும் 9ல் இருந்தாலோ இந்த வீட்டுல நல்லா பாருங்க, குருவும் சனியும் இந்த வீட்டுல தனுசு வீட்டுல இருந்தா அது நல்ல யோகம். மகர வீட்டுல இருக்கிறத விட தனுசு வீட்டுல இருப்பது மிகப்பெரிய யோகத்தை தரும். நல்லா புரிஞ்சுங்க, ஓகேங்களா? அதன் பிறகு இவங்க 2 பேருமே இணைஞ்சு வேற எந்த வீட்டுல இருந்தாலும் இந்த யோகத்தினுடைய அளவு குறையும். நல்லா புரியும். 12ஆம் இடம் போனா கூட பரவாயில்ல, ஓரளவு நல்ல பலன். ரிஷபத்துல போனா கூட இந்த யோகம் நல்ல குடும்பம் அமைஞ்சது பிறகு தர்ம கர்மாதிபதி யோகம் நல்ல வேலை செய்யும் அப்படின்னு எடுத்துக்கலாம், ஓகேங்களா? அதன் பிறகு துலாத்துல இருக்கும்போது கூட பரவாயில்ல, இது நல்ல ஒரு சிறப்பான ஒரு யோகத்தை தரும். சரிங்களா? இந்த 4 வீட்லயும் அவங்க இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு யோகத்தை கட்டாயமாக கொடுத்துட்றாங்க அப்படிங்கிறது அர்த்தம். சரி, அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா நம்ம ரிஷப லக்கணத்துக்கு எடுத்துக்கலாம். ரிஷப லக்கணம், இந்த லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி சனி பகவான் தான், 10ஆம் அதிபதி சனி பகவான் தான். சரிங்களா? இந்த ஜாதகத்துல பாத்தீங்கன்னா இந்த லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா சனி 9ஆம் இடத்துல இருப்பதை விட இங்கே இருப்பது நல்லது, 10ஆம் இடத்துல இருப்பது நல்லது, ஓகேங்களா? ஒரு பாவ கிரகம் அப்படிங்கிற அமைப்புல அவர் 10ஆம் இடத்துல இருப்பது ரொம்ப நல்லது. சரி, அதே அமைப்புல அவரு 11ஆம் இடத்துல இருக்கிறது கூட நல்லது. நல்லா புரிஞ்சுங்க, 11ஆம் இடத்துல இருப்பது கூட நல்லது. அதன் பிறகு 3ஆம் இடத்தில் இருப்பது நல்லது. இங்க 3ஆம் இடம் சனி பகவானுக்கு பகை வீடு அப்படின்னு எடுத்தீங்கன்னாலுமே கூட பரவாயில்ல. ஏன்னா 2ஆம் வீட்டுல அவர் உட்கார்ந்து இருக்கும் போது அந்த யோகத்தை கொடுத்தாலும் குடும்பத்துக்கு எடுப்பார். சரிங்களா? அதன் பிறகு பாத்தீங்கன்னா இங்க உட்கார்ந்தா சூப்பர் யோகம், துலாத்துல அருமையான யோகம். அதே மாதிரி கண்ணில உட்கார்ந்து இருந்தாலும் யோகம். ஆனா புத்திரர் குழந்தைங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும். ஒன்றுக்கு மேற்பட்ட குழந்தைகளை தரமாட்டார். ஒரு குழந்தை 2 குழந்தை, அல்லது அந்த குழந்தைங்க சொல் பேச்சு கேட்காத ஒரு தன்மை இருக்கும். இப்படி பலதரப்பட்ட விஷயங்கள் கட்டாயம் இருக்கும். அப்ப கும்பத்துல இருக்கலாம், மீனத்துல இருக்கலாம், கடகத்துல இருக்கலாம். கட்டுக்கு உள்பட்டுதான் கடகத்துல கூட நன்மையை தருவார். கண்ணிலையும் துலாத்திலையும் ஒரு நல்ல அமைப்பை நிச்சயமாக தருவார். தர்ம கர்மாதிபதி யோகம் செய்வார் அப்படின்னு அர்த்தம். சரி, அதன் பிறகு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மிதுன லக்னம். மிதுன லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி சனி பகவான். இது 8, இது 9ஆம் அதிபதி சனி பகவான். சனியும் குருவும் சேர்ந்து நல்லா பாருங்க, சனி குரு சேர்ந்து இந்த வீட்டுல மீன வீட்டுல இருந்தா யோகம். சரிங்களா? ரிஷப வீட்டுல இருந்தாலும் யோகம். சனி குரு இணைஞ்சு ரிஷப வீட்டுல இருந்தா கூட யோகம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல இருந்தாலும் யோகம். தர்ம கர்மாதிபதி யோகம் அமைஞ்சு அது இந்த இடத்துலலாம் இருந்துச்சுன்னா ஒரு நல்ல விஷயத்தை தரும். கட்டுக்கு உள்பட்டு 7ஆம் இடத்தில் இருந்தாலும் யோகம். சரிங்களா? இந்த 3 வீட்டுல அதிகப்படியான யோகம், இங்க கொஞ்சம் குறைவான யோகம் தான் தனுசு வீட்டுல இருக்கும்போது கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, அதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா கடகலக்கணம். கடகலக்கணத்துக்கு 9ஆம் அதிபதி குரு பகவான், 10ஆம் அதிபதி செவ்வாய். நல்ல கவனிங்க, இந்த குரு செவ்வாய் பாத்தீங்கன்னா இந்த 9ஆம் இடத்தில் இருந்தாலும் யோகம், 10ஆம் இடத்தில் இருந்தாலும் திக்பலங்கிற முறையில யோகம், 11ஆம் இடத்துல வேண்டாம், அது பாதக ஸ்தானம், ஓகேங்களா? அதன் பிறகு 4ஆம் இடத்தில் இருந்தாலும் யோகம், அதன் பிறகு 5ஆம் இடத்துல இருந்தாலும் யோகம், 6ஆம் இடத்துல இருந்தாலும் யோகம்.
இந்த வீட்டுல எல்லாம் குரு செவ்வாய் கடகலக்னமாகி நான் சொன்ன தனுசு மீனம், மேசம், ரிஷபம், துலாம், அதன் பிறகு பாத்தீங்கன்னா விருச்சிகம், தனுசு இந்த வீட்டுல எல்லாம் இருக்கும்போது இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் நல்ல வேலை செய்யும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது சிம்ம லக்னம். இந்த சிம்ம லக்னத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 9ஆம் அதிபதியா வரக்கூடியவர் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய். 10ஆம் அதிபதியா வரக்கூடிய கிரகம் வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன். இந்த செவ்வாய் சுக்கிரன் 9ஆம் இடத்தில் இருப்பதை விட 10ஆம் இடத்தில் இருப்பது நல்லது. இந்த வீட்டுல இருக்கும்போது ரொம்ப நல்ல பலனை. 11ஆம் இடத்தில் இருப்பதை விட லக்னத்தில் இருப்பது நல்ல பலனை தரும். கொஞ்சம் கோபக்காரங்களா இருப்பாங்க, அந்த கோபம் கூட ரசிக்கிற தன்மையா இருக்கும். அதன் பிறகு 3ஆம் இடத்துல இருக்கும்போது நல்ல அந்த யோகத்தை தரும், தர்ம கர்மாதிபதி யோகத்தை. சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல இருக்கும்போதும் தரும், இங்கே 9ஆம் இடத்துல இருக்கும்போதும் தரும், 5ஆம் இடத்துல இருக்கும்போதும் தரும், 8ல இருக்கும்போதும் கட்டாயம் தரும். இந்த வீடுகள்ல இருக்கும்போது இவங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் மிக சிறப்பாக செயல்படும் அப்படின்னு. அதன் பிறகு கன்னி லக்னம். கன்னி லக்னத்துக்கு புதனும் சுக்கிரனும். சரிங்களா? இந்த புதனும் சுக்கிரனும் லக்னத்தில் இருந்தால் நல்ல பலன்களை கட்டாயம் தரும், தந்தே தீரும், மாற்றமே கிடையாது. சுக்கிரன் நீசம் எடுக்க வேண்டாம். 2ஆம் இடத்துல இருக்கும்போது நல்ல ஒரு அருமையான பலனை தரும். அதன் பிறகு 9ஆம் இடத்துல இருக்கும்போது சூப்பர் வச்சு வெளுத்து விட்டுறோம்னு வச்சுங்க, நல்ல யோகத்தை அந்த அளவு செஞ்சு மேல தூக்கி விட்டுரும். 10ஆம் இடத்துல இருக்கும்போதும் ஒரு நல்ல பலனை தரும். இதெல்லாம் முதல் தர தர்ம கர்மாதிபதி யோகம். இதெல்லாம் 2ஆம் தர தர்ம கர்மாதிபதி யோகம் தனுசு மீனத்துல இருக்கிறது. சரி, அதன் பிறகு துலாம் லக்னத்துக்கு பார்ப்போம். இந்த லக்னத்துக்கு 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் புதன், 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சந்திரன். நல்லா கவனிங்க, சந்திரனும் புதனும் முதல்ல சேரவே கூடாது. புதன் அறிவுக்கான கிரகம், சந்திரன் மனசுக்கான கிரகம். இது ரெண்டும் சேரும்போது ஒரு பாதிப்பு பிரச்சனை தரும். இப்போ குரு சனி இணைஞ்சு மேச லக்னத்துக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் கொடுத்துச்சு. அங்க குரு சுபர் சனி பாவர், சனியும் குருவும் இணையும் போகும்போது பாத்தீங்க அப்படின்னா இதுல ஒரு கிரகம் தான் பலமடையும், ஒரு கிரகம் பலகீனம் அடையும். இந்த விஷயத்த பார்த்துக்கணும். அதே மாதிரி சிம்ம லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா 9, 10 வரக்கூடிய கிரகம் செவ்வாயும் சுக்கிரனும். இங்கேயும் அதே அமைப்பு தான். நிறைய பேர் சிம்ம லக்னத்துல 10ஆம் இடத்துல செவ்வாய் சுக்கிரன் இருந்து மருத்துவத்துறையில இருக்கிறாங்க, இன்ஜினியரா இருக்கிறாங்க, யூனிஃபார்ம் சர்வீசஸ்ல இருக்காங்க, ஆனா மனைவியோட பிரச்சனையோட இருக்காங்க. அதுவும் உண்மை. இங்கேயும் பாருங்க 9, 10க்கு அதிபதி வந்து பாத்தீங்கன்னா புதனும், 9ஆம் அதிபதி புதன், 10ஆம் அதிபதி சந்திரன். இந்த அமைப்பை பாருங்க, இவங்க எந்த இடத்துல இருந்தாலும் இது ஒரு பாதகத்தை செஞ்சுட்டு தான் இருக்கு. இது யோகமா செயல்படல. இந்த புதனும் சந்திரனை எங்கேயாச்சும் இருந்து குரு பகவான் பார்த்தாலோ, அல்லது புதனோட சுக்கிரன் இணைஞ்சிருந்து சந்திரனோட சேர்ந்தாலோ, சுக்கிரன் புதன் 2 கிரகம் பலகீனம் அடைஞ்சு சந்திரன் வலிமையாகும். இதுதான் இந்த யோகத்தினுடைய அமைப்பு. அப்ப அந்த அமைப்புல பாத்தீங்க அப்படின்னா இந்த 2 கிரகம் இணைவது உச்ச வீட்டுல, இந்த வீட்டுல இருப்பது நல்லது, கன்னி வீட்டுல, மிதுன வீட்டுல இருப்பது நல்லது. புரியுதுங்களா? அதன் பிறகு பாத்தீங்கன்னா இந்த சந்திரனும் புதனும் இந்த 2 வீட்டுல இருக்கிறது தான் என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லது. அப்புறம் கடகத்துல இருக்கிறதும் ரிஷபத்துல இருக்கிறதும் ஒரு நல்ல யோக பலன்களை கண்டிப்பாக தருது அப்படின்னு சொல்லலாம். சரி, அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா விருச்சிக லக்னம். இந்த விருச்சிக லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி சந்திரன், 10ஆம் அதிபதி சூரியன். இந்த சூரிய சந்திரனுடைய இணைவு அமாவாசை யோகம் இவங்களுக்கு நல்ல டாப்பா வேலை செய்யும். ஆனா இந்த சூரிய சந்திரர்களுடைய அந்த பலத்தை மட்டுமே வச்சுட்டு நம்ம முடிவு பண்ண முடியும். மற்ற கிரகத்தினுடைய பலனை பார்க்கணும், குருவெல்லாம் எந்த அமைப்புல இருக்குன்னு பார்க்கணும். சரி, இந்த அமைப்பு லக்னத்தில் இருப்பதை விட தனுசில் இருப்பது நல்லது, 2ஆம் இடத்துல. 5ஆம் இடத்தில் இருப்பது நல்லது. 7ஆம் இடமாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த வீட்டுல இருப்பதும் சூரிய சந்திரன் இணைஞ்சு இந்த வீட்டுல இருப்பதும் நல்லது. சந்திரன் உச்சம் அடையும். 9ஆம் இடத்தில் பாதகம்னாலும் கூட இந்த வீட்டுல இருப்பது அவ்வளவு ஒரு பெரிய கெடுதல்களை தராது. 10ஆம் இடத்தில் கட்டாயம் இணையலாம், 12ஆம் இடத்துல இணையலாம். இதெல்லாம் இந்த லக்னத்துக்கு யோகத்தை. சரி, அதன் பிறகு நம்மளுடைய தனுசு லக்னம். தனுசு லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி சூரியன், 10ஆம் அதிபதி புதன்.
இந்த சூரியன் புதன் இணைவு லக்னத்தில் இருந்தால் யோகம், 4ஆம் இடத்தில் இருந்தால் யோகம், 5ஆம் இடத்தில் இருந்தால் யோகம், 6ஆம் இடத்தில் இருந்தால் யோகம். சரிங்களா? 7ஆம் இடத்துல இருந்தாலும் 10ஆம் இடத்துல இருந்தாலும் கட்டுக்கு உள்பட்டு யோகம். 9ஆம் இடத்துல இருந்தால் யோகம், 11ஆம் இடத்துல இருந்தால் கட்டுக்குட்பட்டு யோகத்தை தரும். தர்ம கர்மாதிபதி யோகம். சரி, அதன் பிறகு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மகர லக்னம். இந்த லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி புதன், 10ஆம் அதிபதி சுக்கிரன். இந்த புதனும் சுக்கிரனும் லக்னத்தில் இருந்தால் யோகம், 2ஆம் இடத்துல இருந்தால் யோகம், 3ஆம் இடத்துல இருந்தால் யோகம், 5ல இருந்தால் யோகம், 6ஆம் இடத்துல இருந்தால் யோகம், 9ஆம் இடத்துல இருந்தால் யோகம், 10ஆம் இடத்துல இருந்தாலும் யோகம், 12ல இருந்தாலும் யோகம். சரிங்களா? இந்த வீட்டில் இருக்கும்போது தர்ம கர்மாதிபதி யோகம் மிக சிறப்பாக வேலை செய்யும். அதன் பிறகு கும்பலக்னம் 7, 8, 9ஆம் அதிபதி சுக்கிரன், 10ஆம் அதிபதி செவ்வாய். இந்த சுக்கிரனும் செவ்வாயும் நம்ம ஏற்கனவே சிம்ம லக்னத்துக்கு சொன்னோம் பார்த்தீங்களா, எங்க இருந்தா சிறப்பு அப்படிங்கிற மாதிரி தான் வரும். பாருங்க, லக்னத்துல இருக்க வேண்டாம், இங்க இருக்கக்கூடாது, 2ஆம் இடத்துல இருக்கலாம். சரிங்களா? 4ல இருக்கலாம், 4க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல இருக்கலாம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல இருக்கலாம், 10ஆம் இடத்துல இருக்கலாம், 11ஆம் இடத்துல இருக்கலாம். இங்கெல்லாம் சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கும்போது கும்பலக்கணத்துக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் கண்டிப்பா வேலை செய்யும். சரி, அதன் பிறகு கடைசியாக பார்த்தீங்கன்னா மீன லக்னம். 9ஆம் அதிபதி செவ்வாய், 10ஆம் அதிபதி குரு. இவங்க 2 பேரும் லக்னத்தில் இருக்கலாம், நல்லது. 2ஆம் இடத்துல இருக்கலாம், நல்லது. 3ஆம் இடத்துல கூட இருக்கலாம், பரவாயில்ல. 5ஆம் இடத்துல இருந்தால் மிகப்பெரிய யோகம், 6ஆம் இடத்துல இருந்தால் மிகப்பெரிய யோகம், 5ல இருந்தாலும் மிகப்பெரிய யோகம். ஓகேங்களா? அதன் பிறகு 8ஆம் இடத்துல இருப்பதை விட 9ஆம் இடத்துல இருந்தால் யோகம், 10ல இருந்தா ஒரு மிகப்பெரிய யோகத்தை தரும். இந்த வீட்டுலாம் இருந்தா யோகத்தை தரும். 11ஆம் பாவம் கூட கட்டாயம் இந்த ஜாதகத்துல யோகத்தை கண்டிப்பா தரும் சொல்லுவோம். நண்பர்களே, இந்த வீடியோ பதிவின் வாயிலாக தர்ம கர்மாதிபதி யோகம் எங்கிருந்தால் அதிகமாக யோகத்தை தரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சிருக்கீங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவு வாயிலாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.